இயற்கையால் எறியுது கொளுத்தி அங்கே அமெரிக்கா அடிவிட போகுதுன்னு அறிக்கப்படுறான் அங்கே காட்டுத்தி எரிச்சு சாம்பலாகி கொண்டு இருக்கு தெரியுமோ. முடிஞ்சா செய்து பாருங்களேன், முடிஞ்சா கொண்டு ஏவனையை விட்டு தடுத்து பாருங்களேன். என்ன தண்ணி வந்து என்ன ஊற்ற போறீங்க? கடல்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றணுமா? யோசனை எல்லாம் எல்லாம் ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்திக்கு மீறி நாங்கள் செயல்பட்டால் எல்லாம் சமநிலை குழம்பிச்சோ எல்லாம் கதைச்செல்லாம் பிளங்க் இல்லை சும்மா இல்லை. அதில் அமெரிக்கா ஃப்ளோரிடா நினைக்கிறேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் வீடுகளெல்லாம் நாசம். இது அந்த குடும்பத்தின் நிரந்தரமான மகிழ்வுக்கும் ஒற்றுமைக்குமான களத்தை உருவாக்குவதாக அமையும் ஒரு நாளைக்கு தான். உண்மை எத்தனையோ குடும்பங்களில் தந்தையர்கள் மதந்து விட்டு வீட்டில் குழப்பம் செய்கின்ற போது அதனால் அவரின் மனைவியும் பிள்ளைகளும் உறவினர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இங்குதான் மதுபான சாலைகள் குற்றம் உழைக்கின்றன. மதுபான சாலைகள் குற்றம் உழைக்கவில்லை, மதுபான சாலையை நடத்துகிறவர்கள் குற்றம் உழைக்கிறார்கள். ஆகவே முக்கியமான திருநாட்கள் பண்டிகைகளின் போதாவது மதுபான சாலைகளை மூடும் போது அங்கு ஏதாவது ஒரு வகையில் தொழில் தர்மம் பின்பற்றப்படுகிறது. எனவே அரசாங்கம் அல்லது மாகாண ஆளுநர்கள் அறிவித்தால் என்ன அறிவிக்காவிட்டால் என்ன மதுபான சாலை உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து தைப்பொங்கல் திருநாளின் போது மதுபான சாலைகளை மூடி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார் வலம்புரி ஆசிரியரின் எங்களுடைய அன்பு வேண்டுகோளாக தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ நாங்களும் அதில் அவரோட உடன்பட்டு அவரோட சப்போர்ட்டாக இருப்போம். அதனால இதை மூடினா ஒரு நாளாவது மூடுங்கோ, அது நல்ல விஷயம். மதுபான சாலைக்காரர்கள் இணைந்து அவர்களை இணைந்து செய்கிறது, எல்லாரும் சேர்ந்து கதைச்சி அவைக்கும் ஒரு சங்கம் இருக்குங்க, கதைச்சி செய்கிறது இன்னும் மேலானது. தமிழ் மக்களுக்கு இதுதான் செய்யலாம். தமிழ் மக்கள் இனி தமிழ் மக்கள் தான் காப்பாற்றணும். சரியோ, இதெல்லாம் வேறு யாரும் பெறுவான், பக்கத்து வீட்டுக்காரன் பெறுவான், மனசி கடிக்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து விளக்கு பிடிப்பான் என்ற எல்லாம் இருக்கக்கூடாது. நான் உணரணும், நான் என் குடும்பத்தில் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கணும். என்ன அவன் வேலையை பார்க்கணும், இவன் வேலையை பார்க்கணும். இது அதை விட்டுட்டு யாரும் செய்யக்கூடாது. ஹெல்மெட்டு போட சொல்கிறோம், ஹெல்மெட்டும் போலீஸுக்காக போடுறீங்க, போலீஸ் போட சொன்னால் தான் போடுவோம். மதுபான மூட சொல்லி நாங்களே சொல்லுவோம். தமிழர் எங்கள்கிட்ட இனம் அப்பா அதை யோசிங்க. எங்கள்கிட்ட இனம் அழிஞ்சு போச்சு, எங்கள்கிட்ட தலைமை அழிஞ்சு போச்சு. தலைமை இல்லாமல் சிதறப்பட்டப்போ மக்கள் எல்லாம் திண்டாட்டத்தில் முந்தி ஒரு தலைமைக்கு கீழே கேட்டோம் செய்தோம். எங்களுடைய தமிழராட்சி தமிழரசு கட்சியெல்லாம் இப்போ குழம்பியோன்னு நிற்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே ஐயா போகிறது நம் கையே நமக்கு உதவி. அப்போ நாங்களே உணர்ந்து செய்யணும்.